படம் நல்லா இருக்குதுண்ணா. வித்தியாசமாக இருக்குது. புறாவை பற்றின வித்தியாசமான ஒரு கான்செப்ட் நல்லா சொல்லியிருக்காங்க. புறாவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த படம் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே நல்லாயிருக்கு. ஹீரோ எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க படத்துக்கு. சிஜி ஒர்க் அவ்வளோ பெருசாக பண்ணலை. அதில் அவ்வளோ செலவு பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஆனால் பட்ஜெட்டில் எவ்வளோ பட்ஜெட்டில் அவங்க பண்ணுறாங்கிறது தெரியல. பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்கிறது நல்லா தெரியுது. அதனால் சிஜிக்கு அவ்வளோ செலவு பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் அவ்வளோ தெரில சார். படத்தோட இது வந்து நல்லா இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது படத்தோட. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. படம் ஃபேமிலியோட வந்து உட்காந்து பார்க்கலாம் சார். பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்குறாங்க. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணலாம். இந்த படத்துக்கு ஏதோ படத்துக்குலாம் பார்ட் 2 வெயிட் பண்ணுறோம். இது கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். படம் நல்லா இருக்குது சார். புறாவில் தான் கதையே போகுது. அவங்க புறா பந்தயம்லாம் விட்றாங்க. புறா பந்தயம் விடுறதுனால என்ன மாதிரி பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையில் போய் எப்படி மாட்டுறாங்கன்னு தான். இன்னும் படம் முடியலை. ஃபுல்லாக செகண்ட் பார்ட் இருக்குது படத்தில். ஃபுல்லாக பார்த்தா தான் எதுவும் இருந்தாலும் சொல்ல முடியும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்க்கறதுக்காக அவங்க நம்மளை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. சிஜி ஒர்க்லாம் புறாக்கெலாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரியலாக பார்க்குற மாதிரியே இருக்குது. நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். ஃபுல்லாக ஆக்ஷன் தான் ப்ரோ. ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா எப்படி சொல்லலாம், படம் போர் அடிக்காமல் போகுது. பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது படம். சூப்பராக இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ. பட் ஆனால் வந்து காமெடி அந்த மாதிரிலாம் இருக்காது. படம் ஃபுல்லாகவே வைலன்ஸாக தான் இருக்குது. பார்க்கலாம். நம்மள மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நல்லாயிருக்கும் படம். நல்லா வைலன்ஸாக போகிறதுனால படம் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. முரட்டுத்தனமாக பண்ணுற மாதிரி இருக்குது. லவ் சீன்லாம், லவ் பொர்ஷனே இல்லை ப்ரோ பெருசாக படத்தில். சும்மா வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் ஒரு ட்ராபேக்காக தெரில. படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. கட்டாயமாக வந்து எல்லோரும் பார்க்கலாம். ஒரு புறா பந்தயத்தை வச்சு ஒரு நாகர்கோவில் பேக்ட்ராப்பில் ஒரு ரொம்ப நல்ல படம். அந்த ஹீரோவை நடித்த ஒரு புதுமுகம் மாதிரி இருக்கார். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு நம்ம பருத்திவரன்லாம் ஒரு ஒன்று கல்ட்டு படம்லாம் ஒன்று பண்ணுவாங்கள்ல, ஒரு மலையாள படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஐயப்பன் கோஷியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ராவாக லைவாக இருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப லைவாக இருந்துச்சு. யதார்த்தமாக இருந்துச்சு. ஒரு இன்டர்வல் பிளாக் பக்கத்தில் ஒரு சீன்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு நமக்கே அந்த ஒரு பதட்டம் வந்தது. அது ரொம்ப ரியலாக கனெக்ட் ஆச்சு. அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸு அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணுறதான். புறா பேக்ட்ராப்பில் பண்ணியிருக்கிறாங்க. பட் நம்ம நல்லா டீப்பாக பார்த்தோன்னா ஒரு கிறிஸ்டியனுக்கும் ஒரு இந்து ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நாகர்கோயில், அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளும் நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல முயற்சி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த டேரக்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த டீமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது லீடு வழக்கம் போல் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஹீரோ வந்து கிளைமேக்ஸில் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு அங்கே என்ன ஆச்சுன்ற ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு ஹீரோ ஏதாவது கிளம்பி வருவாரான்ற மாதிரி, ஏன் அவரை வந்து அங்கே ஹிட்டானா இருக்கான்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. தெரில, செகண்ட் பார்ட் வந்தால் அந்த வெயிட்டிங் இருக்குது. மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகுது. அது நம்ம பார்க்கணுன்னு தோணுது. பார்ப்போம். மேபி நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல மேக்கிங், நல்ல கேமராமேன், ஃபோட்டோகிராஃபி ரொம்ப லைவாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு படம் பார்த்த ஃபீலே இல்லை. அதை கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இட் வாஸ் அ நைஸ் மூவி. பார்க்கலாம். எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு மஸ்ட் ட்ரையபிள். தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே பாருங்கள். அவங்கள பார்த்தது தெரிஞ்சிடும் என்ன சொல்ல வராங்கன்னு. ஆக்சுவலாக அது ஈவனாக கொண்டு போயிருக்காங்க. எல்லா எமோஷன்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். யூ கேன் கோ அண்ட் ட்ரை. தேங்க்யூ. அப்போல்லாம் இல்லை. நல்ல ஒரு இன்வால்வ்மெண்ட்டோடு பார்த்தா சூப்பராக இருக்கும். எவ்ரிதிங் இஸ் நைஸ். தேங்க்யூ. இல்லை, எல்லா எமோஷன்ஸுமே இருக்குது. அதில் நட்பும் இருக்குது. ஒரு இன்டர்மீடியேட்டராக எப்படி எல்லாரையும் எமோஷனலாக எப்படி வந்து எல்லோரையும் கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த எல்லாமே இருக்குது. எல்லா எமோஷன்ஸும் உங்களால் பார்க்க முடியும். யா, ஆஃப்கோர்ஸ். இல்லை, அவங்க புறாவை மையப்படுத்தி இருந்தாலும் இது முழுக்க ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான் இது. அதனால் கிரிப்பிங்காக இருக்குது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது அவங்க பண்ணியிருக்க புதுசாக அவங்க பண்ணியிருக்க டீட்டெயிலிங்கு, அந்த ஸ்லாங்கு, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸு எல்லாமே சிறப்பாக இருக்குது. சிஜி ஒர்க்கு அதான் நான் சொன்னதை நான் ஏற்கனவே இங்கே மார்வல் ஸ்டுடியோலாம் கிடையாது. இங்கே எவ்வளோ டைம் கொடுப்பாங்களோ, எவ்வளோ பேமெண்ட் கொடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே சிஜி இருக்கும். சிஜி தெரியுது. பட் அது சிஜின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காமல் கதையாக பார்த்தா அது ஒன்றும் தெரியாது. கள்ளக்கண்டா நாயகண்டாம் தான் அது. அதனால் நல்லா தான் இருக்குது. மியூசிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. தீமாக போட்டிருக்காங்க. சாங்ஸ் யூஸ்வலான சாங், கமர்ஷியல் சாங்லாம் கிடையாது. ஆனால் அந்த படத்தோட ஒன்றி போகிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்ட் 2க்கு லீட் கொடுத்தது நல்லா தான் இருக்குது. பட் அது ட்ரெண்ட் ஆகிடுச்சோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஓகே,
நல்லா தான் இருக்குது. படம் ஃபுல்லாக எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது.